விடுதலை 2 படத்துக்கு வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு விடுதலை 2 படம் பாத்தீங்கன்னா. விடுதலை 1 விட விடுதலை 2 வந்து ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்குது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. பாடல் வரிலாம் வந்து இளையராஜா சார் பாடல் தான் சூப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லா லிரிக்ஸுமே வந்து புரியுற மாதிரி தத்தக்க புத்தக்கன்னு இல்லாம நல்லா இருக்கு. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ஃபைட் வயலன்ஸ் தான் இல்லையா? ஃபைட் வயலன்ஸ் தான் ஃபுல்லா படத்திலேயே வந்து. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மக்களை காப்பாத்துறாங்க. அவர் வந்து ஃபயரிங் ஷூட் பண்றது ரத்த கலவையா இருக்கு பாக்குறதுக்கே படம். ஆமா, அந்த ட்ரெயின்ல எதனால அது ஆச்சுங்கிறத பார்ட் 2ல காமிச்சிருக்காங்க. அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூரி வந்து அவர் வந்து போலீஸா இருந்துட்டு அவர் வந்து ஒரு டபுள் மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. அவர் வந்து போலீஸ்காரங்க சொல்றது இதுவா இல்ல வந்து அவங்களோட நியாயம் கரெக்டான்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது அவங்களோட நியாயம் கரெக்ட்ன்ற போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து சூரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆமா ஆமா. இப்ப சூரிக்கும் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே ஹீரோ கேட்டகரியில இருக்காங்களா? ரெண்டு பேரும் இல்ல. பார்ட் 1ல வந்து விஜய் சேதுபதியை வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல தான் காமிச்சிருப்பாங்க. சூரி தான் மெயின் ஹீரோவா இருந்தாரு. ஆனா இந்த படத்துல ஃபுல்லா விஜய் சேதுபதி தான் காமிச்சிருக்காங்க. சூரி அப்பப்போ ஒரு சில இடத்துல வருவாரு. ஆமா. அவங்க லவ் சீன்ஸ் வந்து நல்லாவே அவங்க கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஏன்னா வந்து மஞ்சு வாரியர் பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட கொஞ்சம் இதுவா பார்த்துருப்போம். கொஞ்சம் ரக்கடான கேர்ளா பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க ஹஸ்பண்டை கவனிக்கிறது, அவங்க அந்த அந்த கிராமத்து மக்களுக்கு அவங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் அழகா காமிச்சிருக்காங்க. லவ் ஸ்டோரி வந்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. பார்ட் 1ல ஹீரோயினா இருந்தாங்கல்ல அவங்கள வந்து இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து நிறைய வந்து வன்முறை நடக்கிற மாதிரி, பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க எப்படி காப்பாத்தி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. காவல்துறை தான். அந்த பாலிடிக்ஸ்க்கு அரசியல்வாதிங்கன்னு இருக்காங்க. அந்த கும்பல் வந்து எல்லாரையும் வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க மக்களை. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரண்ட் நினைக்கிறீங்க? பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரண்ட்னா டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதுல வந்து ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதோட கண்டினியூட்டி தான் இந்த படம். இதுல வந்து சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், அப்புறமா வந்து அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. பவானியா பேர் எனக்கு தெரியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அந்த அவங்க ரோலை வந்து அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க.